ஹalleluya. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். கடந்த வாரங்களின் தொடர்ச்சியாக இந்த நாளிலும் நாங்கள் குடும்பத்தை குறித்தும் குடும்பத்தில் நம்முடைய பங்கேற்பை குறித்தும் நாங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம். கர்த்தர் தாமே நமக்கு போதித்து நமக்கு கற்றுத்தந்து நடத்தும்படியாக ஒரு விஷயம் நாம் நம்முடைய சமூகத்திலே தேவ சமூகத்திலே நாம் நம்மை தாழ்த்துவோம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு போதிப்பீராக. நாங்கள் கேட்கிறவர்களாய் கற்றுக்கொள்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதை நாங்கள் அபியாசப்படுத்தும் எங்களுக்கு இரக்கம் செய்கிறார். வந்ததான பிள்ளைகளுக்காய் சோதரர் வர இருக்கிற ஒவ்வொருடைய தடைகள் நீக்கி அழைத்து வருகிறார். நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் தேவநாம மாத்திரம் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவே, ஆமென். குடும்பத்தை குறித்து நாங்கள் கற்றுக்கொண்டு வருகிறோம். இந்த நாளிலே நாங்கள் கடைசி வாரமாய் நாங்கள் அதை கற்றுக்கொள்ள போகிறோம். அதாவது ஒரு குடும்ப வாழ்க்கையில், அதாவது குடும்பம் என்று சொல்லும் பொழுது கணவன் மனைவி பிள்ளைகள் ஏனைய உறவுகள் கொண்டதான அந்த குடும்பத்திலே இன்றியமையாத காரியங்கள் என்ன என்பதை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். அதாவது இன்றியமையாத அவசியமான காரியங்கள் என்ன என்பதை பார்க்க போகிறோம். ஒரு குடும்பம் என்று சொல்லும் பொழுது தாய், தகப்பன், பிள்ளைகள், அந்த குடும்பம் என்று சொல்லுகிறதான அந்த வாழ்க்கைக்கு உண்மை தன்மை கண்டிப்பாக இருக்க வேண்டும். உண்மை தன்மை இல்லாத பட்சத்திலே நாங்கள் குடும்பமாய் நாங்கள் வாழ முடியாது. ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லும் பொழுது, ஒருவருக்கு ஒருவர் உண்மையா இல்லாத பொழுது அந்த குடும்பம் குடும்பமாய் இருக்காது. ஆரம்பத்தில் அது குடும்பம் போல தோன்றும், ஆனால் அது குடும்பத்திற்குரிய அந்த நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் உண்டாயிருக்காது. எனவே குடும்பத்திற்கு உண்மை தன்மை மிக மிக முக்கியம். சில நேரங்கள் சரியான காரியங்கள் செய்யலாம், சில நேரங்களில் தவறான காரியங்கள் நம்முடைய காரியத்தினால் நடக்கலாம். எது எப்படியா இருந்தாலும், அது நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி, விரும்பத்தக்கதான காரியமானாலும் சரி விரும்பத்தகாத காரியமானாலும் சரி, அந்த காரியங்களை நாங்கள் அவ்வப்போது நாங்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்தி அந்த உண்மைத்துவம் நம்முடைய குடும்பத்தில் இருக்க வேண்டும். ஒளித்து மறைத்து செய்கிறதான காரியங்கள் இருக்கக்கூடாது. அடுத்து பொறுமை மிக மிக முக்கியம். ஒருவர் சத்தமாய் அல்லது சத்தத்தை உயர்த்தி கோபமாய் பேசும் பொழுது மற்றவர் பொறுமையாய் போக வேண்டியது மிக முக்கியம். அப்படி இல்லாத பட்சத்திலே குடும்பத்திலே பிளவுகள் உண்டாகும், பிரச்சனைகள் உண்டாகும், அது கோர்ட்டு கேஸ் அப்படின்னு போய் முடியும். எனவே குடும்பத்திலே நாங்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது மிக முக்கியமா இருக்கிறது. அதிலும் காட்டிலும் கீழ்ப்படிதல் மிக மிக முக்கியம். அது தேவன் விரும்புகிறதான ஒரு காரியம். கீழ்ப்படிதல் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியாது. இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கு கீழ்ப்படிந்தார். எனவே நாம் அனைவரும் தேவனுக்கும் முன்பாக குடும்பத்தாருக்கு நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும். பிள்ளைகள் பெற்றோருக்கும், பெற்றோர் தங்களுக்கு மேற்பட்டவர்களுக்கும் கீழ்ப்படிந்தாக வேண்டும். அடுத்தது விட்டு கொடுக்கிற மனப்பான்மை இருக்க வேண்டும். விட்டு கொடுக்கிற மனப்பான்மை இல்லாத இடத்திலே பிரச்சனைகள் அதிகரிக்கும். சில நேரங்களில் ஏற்றுக்கொள்ள முடியாத தன்மைகள் உண்டாகலாம். அங்கீகரிக்க
முடியாத காரியங்கள் நடைபெறலாம், ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனாலும் அப்பேற்பட்டதான நேரத்திலும் சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்து போகிறது நம்முடைய உறவை காக்க வைக்கிறதா இருக்கும். அதிலும் காட்டிலும் ஒருவரை ஒருவர் இருக்கும் விதமாய் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொருவருக்கும் சுபாவங்கள் வித்தியாசப்படும். ஒவ்வொருடைய குணாதிசயங்களும் வித்தியாசம். உதாரணமா சொல்லுவாங்க 5 விரலும் ஒரே மாதிரி கிடையாது. ஆனால் இந்த 5 விரலும் இல்லாத பட்சத்திலே கை ஒழுங்கா இயங்கவும் முடியாது. இந்த விரல் இல்லாம இந்த 4 விரலுக்கு சில காரியங்கள் செய்ய முடியாது. இந்த விரல் இல்லாம சில நேரங்களிலே இந்த கை சரியா இயங்க முடியாது. அப்ப இந்த கை இயங்குகிறதற்கு இந்த உள்ளங்கை செயல்படுகிறது 5 விரலும் மிக மிக முக்கியம். அதே போல நாம் இருக்கிற வண்ணமாய் நாங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீ பெருசு நான் பெருசு, உனக்கு அது முடியும் எனக்கு இது முடியும் அதெல்லாம் கிடையாது. எல்லாம் சேர்ந்து வாழ்கிறது தான் குடும்பம். அதே போல நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த காரியங்களில் நாங்கள் செயல்படுகிறதற்கு அந்த ஐக்கியம் மிகவும் முக்கியம். அப்ப யார் எப்படி இருந்தாலும் அவர்களை இருக்கிற வண்ணமாய் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவங்கள பாரு இவங்கள பாரு அதை பாரு இதை பாருன்னு சொல்லி யாரோடும் யாரும் ஒப்பிட்டு பார்க்க முடியாது, ஒப்பிட்டு பேசவும் கூடாது. இருக்கிறவர்களை இருக்கிற வண்ணமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். 5 வருஷங்களுக்கு முன்பதாக எப்படி இருந்தோம், இப்ப எப்படி இருக்கிறோம்? 5 வருஷத்துக்கு முன்னால வெளிஞ்சிருந்தோம், இப்ப தடிச்சிருக்கிறோம். 5 வருஷத்துக்கு முன்னால நாங்க சின்னதா இருந்தோம், இப்ப வளர்ந்துருக்கிறோம். அந்தந்த பருவத்துக்கு ஏற்ற விதமாய் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப நீ தரிச்சிட்டேன்னு சொல்லி வேணான்னு விட முடியாது, நீ வெளிஞ்சிட்டேன்னு சொல்லி உதவி வைக்கவும் முடியாது. நீ அண்ணனை விட நல்லா படிக்கிறேன்னு சொல்லி தூக்கி வைக்கவும் முடியாது, தம்பி சரியில்லைன்னு சொல்லி ஒதுக்கி வைக்கவும் முடியாது. இருக்கிறவர்களை இருக்கிற வண்ணமாய் ஏற்றுக்கொள்ள மற்றவரோடு ஒப்பிட்டு நாங்கள் பேசவோ அல்லது நாங்கள் அவர்களை ஒப்பிட்டு எந்த ஒரு காரியத்தையும் நாங்கள் செய்யக்கூடாது. அப்படி செய்யும் பொழுது அவர்கள் மனோநிலையிலே அவர்கள் பாதிக்கப்படுவார்கள். எனவே பேர்பட்டதான காரியங்கள் நம்முடைய குடும்பத்தில் வராதபடிக்கு காத்துக்கொள்ள வேண்டும். யாரையும் யாருக்காகவும் நாங்கள் விட்டுக் கொடுக்க கூடாது. யாரையும் யாருக்காகவும் விட்டுக் கொடுக்க கூடாது. அந்த அந்த ஒற்றுமை அந்த அன்பு நம்மிடத்தில் இருக்க வேண்டும். ஒருவருடைய சுபாவத்தை நாங்கள் புரிந்திருக்க வேண்டும். அதை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். அது இப்படிதான், இந்த நேரத்தில் இப்படிதான் இருப்பாரு, இது இல்லைன்னா இப்படிதான் இருப்பாரு, அப்படி என்றதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். அந்த சுபாவத்தை நாங்கள் புரிந்து நடக்கும் பொழுது அநேக பிரச்சனைகளில் இருந்து நாங்கள் விடுபட்டு வாழ ஏதுவாக இருக்கு. ஒருவருக்கு ஒருவர் விரும்பாத காரியங்களை நாங்கள் செய்யாதபடி தவிர்த்துக் கொள்ளுகிறது மிக முக்கியம். கணவனுக்கு பிடிக்காத மனைவி செய்யக்கூடாது, மனைவிக்கு பிடிக்காத கணவன் செய்யக்கூடாது, பெற்றோருக்கு பிடிக்காத பிள்ளைகள் செய்யக்கூடாது, பிள்ளைகளுக்கு பிடிக்காததை சில சமயங்களில் பெற்றோர் செய்துதான் ஆக வேண்டும். ஏனென்றால் பிள்ளைகளை சரியான விதத்தில் வளர்த்தது. அதே நேரத்தில் சுயநலமாய் பிள்ளைகளுக்கு பிடிக்காததை நமக்கு ஏற்றதா இருக்கிறதுனா நாங்கள் செய்யவும் கூடாது. எனவே நாங்கள் ஒவ்வொருவரை நாங்கள் சரியாய் புரிந்திருக்கிறது இன்றியமையாதது. அதே போல அப்படி புரிந்திருந்தால் நாங்கள்
அவர்களுக்கு விரும்பாததை நாங்கள் செய்யாதபடிக்கு நாங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது நேர்த்தியான ஆடை அலங்காரம் மிகவும் முக்கியம். குடும்பம் என்று சொல்லும் பொழுது அந்த குடும்பத்திற்குள் இருக்க வேண்டிய சில அலங்கரிப்புகள் ஆடை முறைகள் இருக்க வேண்டும். வெளியிலே போகும் பொழுது நாங்கள் நேர்த்தியான ஆடை அணிய வேண்டும். நாங்கள் பாட்டிக்கு தானே போறோம், ஃபங்க்ஷனுக்கு தானே போறோம். அப்படி என்று கூட ஆவிக்குரியவர்கள் ஆடையிலே சறுக்கி விழுந்து விடக்கூடாது. ஒழுங்கான ஆடை, நேர்த்தியான ஆடை உடுத்திருக்க வேண்டும். நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். நான் வேலை செய்த அந்த கம்பெனி அவர்கள் வந்து ஒரு மல்டி நேஷனல் கம்பெனி என்று சொல்லலாம். அப்படி இல்லை என்று சொன்னால் இலங்கை தேசத்திலே பிரபலமான ஒரு கம்பெனி என்றும் சொல்லலாம். ஆனால் அப்பேற்பட்டதான கம்பெனியினுடைய அதாவது உரிமையாளருடைய மனைவி அவர் எவ்வளவு பெரிய பாட்டிக்கு போனார், எப்பயும் ஆபீஸுக்கு போட்டு வர செயின் மட்டும் தான் போட்டுருவாங்க. கையில வாட்ச் மட்டும் தான் இருக்கும், ஒரு வளையல் கூட போட மாட்டாங்க. அவங்களுக்கு போட முடியாம கிடையாது, அவங்களுக்கு போடலாம். ஆனாலும் அவர்கள் அதற்கு எதற்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறது. நான் எதை சொல்ல வருகிறேன், தங்கத்தினால் அலங்கரித்து அநேக விதமான வித்தியாசமான ஆடைகளை அணிந்து போகிறவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இவர்கள் அழகா இருப்பார். ஏன் சொன்னா அனாவசியமான அலங்கரிப்பு கிடையாது, நேர்த்தியான ஆடை. அவங்க வந்து என்ன சொல்றாங்க, நம்ம பிள்ளைகளுக்கு திசு ஞாபகம் இருக்கும், அவருக்கு தெரியல. அவர் அழகான ஒரு குடும்பம். எல்லாருமே பிள்ளைகள் முதல் கொண்டு எம்டி முதல் கொண்டு அவருடைய மனைவி முதல் எல்லாரும் அழகானவங்க. ஆனாலும் அந்த அலங்கரிப்பை அவர்கள் வேறு விதமாய் பாவிக்கிறது கிடையாது. எம்டி கூட எப்பயும் பெருசா ஆடம்பரமா ஊத்துறதே கிடையாது. ஏன் இதை சொல்லுகிறேன், அவ்வளோ பணம் படைத்தவர்களே அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய ஜனங்கள் அவ்வளவுக்கு வசதி வாய்ப்புகள் இல்லாத பொழுதிலும் தங்களை ஏதோ ஒன்றாய் காட்டிக் கொள்ளுகிறதற்கு நாங்கள் முயற்சிக்கிறோம். அதனால் நேர்த்தியற்ற ஆடைகள், பக்கத்தில் இரவல் வாங்கி போடுகிற நகைகள், இதெல்லாம் நமக்கு தேவை. மற்றவர்களுக்காய் நாங்கள் வாழவில்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் வாழ்கிறது நமக்காக, நாங்கள் வாழ்கிறது விசேஷமாய் கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்பட்ட நானும் நீங்கள் வாழ்கிறது ஆண்டவருக்காக. நானும் நீங்கள் எதை செய்தாலும் அதன் மூலமாய் தேவநாமம் மகிமைப்பட வேண்டும். என் மூலமாய் தேவநாமம் மகிமைப்பட வேண்டும், என்னுடைய குடும்பத்தின் மூலமாய் தேவநாமம் மகிமைப்பட வேண்டும், சாட்சியா இருக்க வேண்டும். அப்ப நாங்கள் நேர்த்தியான ஆடை அலங்காரம் நமக்கு மிகவும் முக்கியம். அதையும் தாண்டி இன்னும் கொஞ்சம் மேல போய் நாங்கள் பார்ப்போமானால் ஒரு மனைவியுடைய சரீரத்தின் அழகையும் அந்த சரீரத்தின் ஒவ்வொரு அங்கங்களையும் பார்க்கிறதான உரிமை கணவனுக்கு மட்டும்தான் உண்டு. அதே போல கணவனுடைய சரீரத்தை பார்க்கிற உரிமை மனைவிக்கு மட்டும்தான் உண்டு. பெண் பிள்ளைகளானால் அந்த பெண் பிள்ளைகளுடைய காரியங்களை பார்க்கிற உரிமை தகப்பனாகவே இருந்தாலும் சில நேரங்களில் அவருக்கு அந்த உரிமை இல்லை, தாய்க்கு மட்டும்தான் உண்டு. வாலிப பிராயத்தை எட்டும் வரைக்கும் சிறு பிள்ளைகளை தகப்பன் பார்க்கலாம், தாய் பார்க்கலாம். ஆனால் அந்த வாலிப பிள்ளைகள் அந்த வாலிப பருவத்தை எய்தும் பொழுது அந்த பிள்ளைகள் தங்களை தாங்களாகவே பார்த்துக் கொள்ள வேண்டும். ஆனால் அந்த வாலிப மகனுடைய வாழ்க்கையை அந்த
அந்த சரீரத்தை அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டிய கடமை தகப்பனுக்கு உண்டு. ඒ දුවගේ අවශ්‍යතාව සපයන්නේ වගකීම තියෙන්නේ තාත්තට. மற்றவர்களை குறித்து நாங்கள் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. වෙන අය ගැන බලන්නට අපිට அவங்க இப்படி கொடுத்துறாங்க, அவங்க அப்படி போறாங்க, அவங்க அப்படி செய்றாங்க, அது நமக்கு அவசியம் இல்லை. එයාලා ඒව කියලා බලන එක අපිට என்னுடைய குடும்பம் எப்படி இருக்கிறது මගේ ජීවිතේ කොහොමද? அதை தான் நாம் பார்க்கணும். ඒක තමයි මම බලන්නේ. மற்றவர்களுக்காய் நாங்கள் பிள்ளைகளை பெற்றெடுக்கிறோம் இல்லை, අනිත් අය වෙන අපි තමයි நாங்கள் திருமணம் முடிக்கிறோம் இல்லை. අපි විවාහය කරන්නේ. தேவ சித்தம் ஒரு பரிசுத்த சந்ததியை உருவாக்குகிறது. දෙවියන්ගේ සැලැස්ම සුද්ධව පවුලක් හදන්නේ. அப்ப அந்த பரிசுத்த சந்ததியை, பரிசுத்த குடும்பத்தை நடத்த வேண்டிய, விசாரிக்க வேண்டிய அந்த பொறுப்பு குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் உண்டு. ඒ සුද්ධ පවුල රැගෙන යන ඒ වගකීම පවුලේ හැමෝටම තියෙනවා. இதைதான் நாங்கள் கற்பு அல்லது பரிசுத்தம் என்று நாங்கள் சொல்லுவோம். මේක තමයි අපි සුද්ධකම කියලා කියන්නේ. வேற ஒண்ணும் கிடையாது. වෙන මොකුත් නෙමෙයි. நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா பரிசுத்தம் அப்படியே அழிந்து போய் අද கொண்டிருக்கிறது. බඳු සුද්ධකම ඕම විනාශ වෙවි සිටිනවා. எனவே அதை குறித்து நாங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ඒ ගැන අපි ගොඩක් ප්‍රවේශ වෙන්න ඕනේ. ஏன் என்று சொன்னால் அந்த பரிசுத்தம் உள்ள குடும்பத்தை சேர்த்துக் கொள்ள தான் கர்த்தர் வருகிறார். ඒ කියන්නේ සුද්ධව පවුල රැගෙන යන්න තමයි යේසුස් அப்ப நாம் எல்லாவற்றிலும் சரியா இருக்க අපි வேண்டும். හැමදේම හරියට ඉන්න ඕනේ. சில ஊழியர்களுடைய மனைவிமார் கூட தலைகிட்டு அடிச்சிருக்கிறார். ගොඩක් සේවකයන්ගේ බිරිඳත් ඔළුවට ගහයි ගන්නවා. வேதம் அதற்கு அனுமதிக்க உண்டு. கருப்பே அடிக்க கூடாது. අපි කලුම ගන්න ඕනේ නැහැ. இல்லையா? வேதம் சொல்ல வெள்ளையாக்குறத கருப்பாக்குவோ, கருப்பானதை வெள்ளையாக்குவோ நம்மால முடியாது. වචනේ කියන ඔළුවේ පාට වෙනස් කරන්න. அதன் காலத்தில் அது நடக்கும் பொழுது நாங்கள் அப்படியே விட்டுறோம். ඒ කාලේම සිදු වෙනකොට ඒක අපි අත්හරින්න. எனவே நாம் ஒரு ஊழியக்காரனாய் இருக்கும் பொழுது, ஊழியக்காரியாய் இருக்கும் பொழுது, அல்லது தேவனை ஆராதிக்கிற ஒரு கூட்ட ஜனமாய் இருக்கும் பொழுது நம்முடைய முடி முதல் கொண்டு கால் வரையும் நாங்கள் எல்லாவற்றிலும் நாங்கள் ஜாக்கிரதையாக අපි இருக்க வேண்டும். සේවය කරන ඔළුව පටන් කකුල වෙනකම් අපි හරියට ප්‍රවේශම් වෙන්න ඕනේ. சிலர் பாத்தீங்கன்னா கியூடெக்ஸ் பூசி உள்ளுக்கு ஒரு கலர் போட்டு மேல ஒரு கலர் போட்டு இந்த துண்டு வெள்ளையா தெரியணும், உள்ளுக்கு ஒரு இது பண்ணி அதுக்கு மேல டொட் எல்லாம் வச்சு குஷ்ரோகம் வந்த மாதிரி இருக்கும். ගොඩක් අය ඇඟිලි බැලුවා පාකවල ගොඩක් තියෙනවා. அந்த குஷ்டம் வந்து அப்படிதான் இருக்கும். வெள்ளை வெள்ளை அங்கங்க அப்படி இப்படி கச்சு வச்சா இருக்கும். ඒ ලෙඩ හැදුනොත් ඒව තමයි තියෙන්නේ. அப்படி வச்சுட்டு இருக்கிறாங்க. ඒව තියෙනවා. உனக்கு நகமே கிடையாது. ඔයාලට නියපොතු அதாவது நகம் வந்து சதைக்குள்ளதா இருக்குது. නියපොතු තියෙන්නේ. அது வளரவே வளராது. ඒක නැති அவங்க வந்து நகத்தை ஒட்டி வச்சுக்க போறது. ඒක නියපොතු අලවගෙන යනවා. எதுக்கு? මොකටද? யாருக்கு காட்டு? කාට පෙන්නන්නේද? சிலர் வந்து தங்களுக்கு ஒவ்வாத அலங்கரிப்பை செய்து கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். ගොඩක් අය අපි බලන අනවශ්‍ය අලංකාර කරනවා. உங்க முகத்தை நீங்க பார்க்கிறத விட ඔයාගේ මුණ ඔයාලා බලන එක உங்க නෙවෙයි. முகத்தை நாங்க தான் பார்ப்போம். ඔයාලගේ මුණ අපි තමයි බලන්නේ. பார்க்கும் பொழுது உங்களை பார்த்தா ஸ்ரீதேவி அப்படின்னு சொல்ல தோணும். බලනකොට හොඳයි කියලා කියන්න අපිට හිතෙන්නේ. என்ன மூதேவி මේ මොනවාද මුණ? அப்படின்னு சொல்லக்கூடாது. එහෙම කියන්න ඕනේ இது නැහැ. என்ன பிசாசுமா இருக்குது මේ මොනවාද යකෙක් වගේ. அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி நம்ம அலங்கரிப்பு ඒක கொடுக்கிறோம். කියන විදිහට අපි இல்ல, ඉන්නවා. சிலர் வந்து சும்மா இயற்கையாகவே அழகு. සමහර අය හොඳට ஆனா திருமணம் நாளுக்கும் නමුත් විවාහ அல்லது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும் பொழுது பியூட்டி பார்லருக்கு போயிட்டு அது முடியெல்லாம் ஒரு மாதிரி வளைச்சு விட்டு கொண்டே தூக்கி சைட்ல போட்டு இப்படி போய் அவங்க என்னது என்னது இந்த கேன்சர் கட்டி வந்த மாதிரி කැන්සර් හැදුනා වගේ. பார்க்கும் பொழுது நாங்கள் யோசிக்க நல்லா தானே இருந்தாங்க, බලනකොටම අපි அன்னைக்கு இது எப்படி வருது அப்படின்னு பார்க்க நம்ம தோணும். අද මොනවද මේ කියලා අපි කියනවා. சும்மா இருக்கும் பொழுது காத்துல பைக்ல ஹெல்மெட் போடாம போகும்போது முடியெல்லாம் பறந்து அப்படி வந்தாலும் நல்லா தான் இருக்கும். ඒක බයිකේ උලම් පාඩ කොන්නේ පිළිපස්ස. அன்னைக்கு ஜெல்லெல்லாம் வச்சு குடிச்சு அப்படி போனா பார்த்தா அன்னைக்கு பார்த்தா பார்க்கவே முடியாது. එදාට ජෙල්ලේම තියෙන ඔළුව මතාගෙන ඉගෙන நேர்த்தியான அலங்கரிப்பு இருக்கு. හරි ආකාරයේ අලංකාරය තියෙනවා. இவங்க பண்றது வந்து ஏன்னா பியூட்டிஷியன் தானே பார்த்து இவங்க பண்றாங்க, இவங்க பார்க்கறது கிடையாது தானே. මෙයාලට මේ බලන්නේ. அதனால இவங்களுக்கு தெரியாது இவங்க எப்படி ඒ இருக்கிறோம். නිසා මේගොල්ලෝ දන්නේ නැහැ. பார்த்தாங்கன்னா அலங்கரிப்பு பண்ண மாட்டாங்க. දැක්කම ඒගොල්ලෝ ආයෙ කරන්නේ නැහැ. அது பாருங்க. ඒ වගේ තියෙන්න ඕනේ. ஏன்னா நமக்கு தகுதியான அலங்கரிப்பு மட்டும்தான் நமக்கு අපිට அலங்கரிப்பு. සුදුසු අලංකාරය විතරයි කරන්න. அதோட கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் அவங்களோட அந்தரங்கங்களை அல்லது உள்ளான சரீரங்களை பார்க்கிறதான அதிகாரம் வந்து கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் மட்டும்தான் இருக்கிறது. සැමියා බිරිඳගේ දේවල් බලන්න අයිතිය තියෙන සැමියා බිරිඳ. பிள்ளைகளும் அப்படிதான். ළමයින්ම තියෙනවා. பிள்ளைகளுக்கு கை கட்டையா போடுறது, இடுப்பு தெரியறதுக்கு போடுறது ரொம்ப மோசம். ළමයින්ගේ හැඳුම් හරියට තියෙනවා. சின்ன பிள்ளை தானே පොඩි ළමයෙක් නේ. அப்படின்னு சொல்லி நாங்க சின்ன பிள்ளையில போடுறது பெருசானதான் அதான் போடும். එහෙම කියලා පොඩි ළමයාට දැම්මොත් ඒ ලොකු නම් சின்னதுல இருந்தே நாங்க பிள்ளைகளை வளர்க்கிறோம்.
පොඩි කාලේ ඉඳලා අපි දරුවෝ இதை கர்த்தர் பெற்றோருக்கு கொடுத்திருக்கிறதான ஒரு உத்தரவாதம். මේ දෙවියන් වහන්සේ දෙමාපියන්ට அதுக்கு பிறகு பிள்ளைகள் எப்படி வளர்ந்திருக்கும் போது நாம சொல்ல முடியாது, ஐயோ நான் இப்படியா இது சொன்னா கேட்க மாட்டேங்கிறது சொல்றதுல அர்த்தம் கிடையாது. ඒ වගේ දරුවන් හැදුනම මේව උනා කියලා කියන එකේ තේරුමක් නැහැ. எனவே நாம் ஆடை முதல் கொண்டு எல்லாவற்றிலும் நாங்கள் சரியா இருக்கிறோம். අපේ හැදුම් කරන ඔක්කොම හරියට තියෙනවා. அப்ப குடும்பத்துக்கே இப்படி இருக்கும் பொழுது நாங்கள் வெளியிலே வரும் பொழுது எப்படி இருக்க வேண்டும், தேவனை ஆராதிக்க வரும் பொழுது எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். පවුලෙන්ම ඒවන අපි එළියෙදී නමස්කාරයේදී කොහොමද ඉන්නෝ කියලා දැනගන්න ඕනේ. அதே போல தான் ஆண்களும். ඒ වගේම තමයි පිරිමියා. சில பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்கினியா போட்டுட்டு பைக்ல போயிட்டு இருப்பாங்க. සමහර අය බෙරියමක් දාලා බයික් එකේ යනවා. வீட்டுக்குள்ள போட வேண்டியதை வெளியில போட்டுட்டு போகணும். ගෙදර දාන්න ඕනේ ඒවා එළිය දාගෙන යනවා. வீட்டுக்குள்ளேயும் கிடையாது, ட்ரவுசருக்குள்ள போட வேண்டியது வெளியில போட்டுட்டு போகணும். ட்ரவுசர் එක ඇතුලේ දාන්න එක එළිය දාගෙන යනවා. கார்ல போனீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. කාර් එකේ ගියොත් அதே பைக்ல போட்டு போறது. ඒක බයික් එකේ යනවා. ரோட்ல கூட்டி நாயோட திரியுறது. ரோட் එකේ බල්ලෝ සමග යනවා. நல்லா இல்ல. மற்றவர்கள் செய்யலாம், අනිත් අය කරන්නේ ஆனால் கிறிஸ்தவர்கள் செய்ய முடியாது. ක්‍රිස්තියානි අය කරන්නේ ஆதாமும் மேவாளும் நாங்கள் நிர்வாணமாய் இருக்கிறோம் என்று சொல்லி ஒளிந்து கொண்ட பொழுதே கர்த்தர் தோளுடையினால் அவர்கள் நிர்வாணத்தை மூடினார். ආදම් මේවා ඇතුල් නැතුව ඉන්නවා කියලා ඒ බැටවලගේ හැම තියලා ඒක හැදුවා. ஆனால் இன்று திரிந்தே நிர்வாணமாய் போய் கொண்டிருக்கிறார். නමුත් අද දිනේ දැනගෙනම මේ යනවා. நேத்து பெரிய வெள்ளிக்கிழமை ඊයේ දවසේ ලොකු සිකුරාදා. கருப்பு ட்ரெஸ் போட்டு தான் போயிட்டு வராங்க. ඇදුම් කළු ඇදුම් දාගෙන තමයි. ஆனா எப்படி போயிட்டு வராங்கன்னு சொன்னா அதுவே ரொம்ப மோசமா. නමුත් කොහොමද ගියේ ඒකම කැතයි. நைட் கிளப்புக்கு போயிட்டு வர மாதிரி போட்டு போயிட்டு. ක්ලබ් එකට යනවා වගේ. அப்ப எதுக்காக சர்ச்சுக்கு போறாங்க? එහෙනම් මොකටද සභාවට යන්නේ? உடம்ப காட்டுறது. ඇඟ පෙන්නන්න. அப்ப அதை பார்த்த ஃபாதர் எப்படி பூஜை வைப்பாரு? ඒක දැක්කොත් ෆාදර් කොහොමද පූජාව කියන්නේ? அதனாலதான் நம்முடைய சபையில சொல்றது நேர்த்தியான ஆடை அணியுங்கள். ඒක කියන්නේ අපි සභාවේ මනිවාසය யாருக்கும் நாங்கள் இடரலா இருக்க கூடாது. කාටවත් අපි බාධාවක් වෙන්නේ வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. වචනේ පැහැදිලිව இந்த කියනවා. சிறிய ஒருவருக்கு நாங்கள் இடரலா இருப்போமானால் මේ පොඩි කෙනෙක් අපි බාධාවක් වෙනවා. ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, දේවාසික වචනේ நம்முடைய கழுத்தில் இயந்திர கல்லை கட்டி கொண்டு ஆழ்ந்த சமுத்திரத்திலே போட முடியாது. අපේ බෙල්ලේ ගලක් ගැට ගාලා මුහුදට දාන්න කියලා. எலும்பியே வர முடியாது. නැගිටලා அந்த அளவு போட்டு ஆழத்திலே போட முடியாது சொல்லி இருக்கு. එච්චරකම ගැඹුරෙන් දාන්න කියලා. அப்ப நம்ம முழு சபைக்குமே நாம இப்படியாய் இருப்போமானால் நம்ம என்ன செய்ய முடியும்? එතකොට මේ මුළු සභාවට එන්නනම් අපි මොනවද කරන්නේ? கையில 2 கல்லு, கால்ல 2 கல்லு, கழுத்துல ஒண்ணு கட்டி மொத்தமா போட்டுற வேண்டியதான். ඇඟටම ගල් ගැට ගාලා දාන්න තියෙන්නේ. கர்த்தருக்கு கணக்கு வைக்க வேண்டும். දෙවියන් වහන්සේට ගණන් දෙන්න ඕනේ. படைத்த ஆண்டவரே ஆதாம் ஏவாளுக்கு ஆடை கொடுத்தார். බාපු දෙවියන් වහන්සේ ආදම් මේවාට අඳුන් දුන්නා. அப்ப ஆண்டவர் இவ்வளவு சரீரத்தை முக்கியத்துவப்படுத்துகிறார். දෙවියන් වහන්සේ කොච්චර ශරීරයට වැඩ அவர்கள் பாவம் செய்யாத வரையிலும் அவர்கள் நிர்வாணிகள் என்று அறியாதிருந்தார்கள். என்று பாவம் செய்தார்களோ, அதாவது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனார்களோ, அன்றுதான் அவர்கள் பாவம் செய்தார்கள். அப்ப கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகிறது தான் பாவம். வேதம் சொல்லுது, பெண்கள் கட்டையா முடி வெட்டக்கூடாது, ஆண்கள் நீளமா முடி வளர்க்க கூடாது, ஆண்களுடைய வஸ்திரத்தை பெண்கள் அணியக்கூடாது. இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இதெல்லாம் ஆண்டவர் வேணாம்னு சொன்னாரு, அதான் என்ன பண்ணிட்டு ஜீன்ஸ் போட்டு இருக்கோம். ஜீன்ஸ் வந்து ஆண்களுடைய. அப்ப இதெல்லாம் நம்முடையது கிடையாது. இது எல்லாம் மேற்கத்திய தேசத்து அலங்கரிப்பு. இந்த நாட்டுல உடுப்பு என்னன்னு சொன்னா ரெட் ஹேட், சாரமும் நேச்சுரல் ஷர்ட்டும். பிறந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் போட்டுருக்கீங்களா? அவர் சேவைக்கு மட்டும் யார்கிட்டயா கடன் வாங்கி போட்டாங்க. சர்மத்தினம் திட்டம் புடிய கடை ஸ்கூல் டேவாண்ட ಹೆಟ್ಟೆ ಹತ್ತಿನ ತಿಂಡು ಹೆಟ್ಟೆಗೆ ಅಡಕಿರ ಕಟ್ಟೆಗೂ ಪಕ್ಕದ வீட்டில தான் வாங்குறது. அங்கே அதாவது ஊசி நம்ம வீட்டுல கிடையாது. யாருக்கு போய் சொல்றது? இப்படிதான் போயிட்டு. அப்ப இன்றைக்கு வேதத்திற்கு முரண்பாய் எல்லா காரியங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இது எல்லாவற்றுக்கும் நாங்கள் கணக்கு போட்டு
නමුත් මේ දේවල් වලට අපි ஏன் சொன்னா நாம் ஒரு நாள் சொல்ல முடியாது, எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. ஒரு දවසක්වත් කියන්න බෑ. எங்களுக்கு பாஸ்டர்களுக்கு போதிக்கணும்னு சொல்ல முடியாது. අපි පාස්ටර් අපිට කියලා. ஏன் சொன்னா ஆண்டவர் எல்லாருடைய கரத்திலும் வேதாகமத்தை எழுதி கொடுத்திருக்கிறார். ඒක දෙවියන් හැමෝටම වශයෙන් அதை வாசிக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. ඒ කියවන එක අපි அதிலே வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு கூட ஒரு காரியத்தை குறித்து பேசினால் அந்த காரியத்தின் வாழ்க்கையிலிருந்து நாங்கள் அகற்றி விட வேண்டும். ඒ වශයෙන් කතා කරලා අපි කතා කරන මේ දේ අපේ அப்படி அகற்றப்பட்ட காரியங்கள் எத்தனையோ என்னுடைய வாழ்க்கையில உண்டு. ඒ වයින් කරපු දේවල් ගොඩක් අපි தெரியாமல் செய்த காரியங்கள் எத்தனையோ உண்டு. දන්නේ නැතුව කරපු දේවල්. ஆனால் வேதத்தை வாசிக்கும் பொழுது தியானிக்கும் பொழுது தேவ ஆவியானவர் காண்பித்த பொழுது நான் என்னை மாற்றிக்கொள்வேன். වචනේ කියනකොට දෙවියන් වහන්සේ පෙන්වන அதே போல் கர்த்தர் உங்களிடத்தில் வேதத்தை கொடுத்திருக்கிறார். ඒ වගේ දෙවියන් වහන්සේ ඔයගොල්ලන්ට වචනේ ஆண்டவர் දීලා. கேட்பாரு, கேட்கும்போது நம்ம சொல்றதுக்கு ஆயத்தமா இருக்கு. දෙවියන් වහන්සේ ඉන්න මේ වෙලාවට අපි දෙන්න අපි සූදානම් සිටින්න ඕනේ. முக்கியமான ஒரு காரியம். වැදගත් දේ. தாயா தாரமா අම්මද බිරිඳද அப்படின்னு ஒரு சூழ்நிலை வரும் பொழுது ඒ වාතාවරණයක් වෙනවා. நம்ம யாருக்கு முதலிடம் கொடுப்போம்? අපි කාටද පළවෙනි ස්ථානය දෙන්නේ? யாருக்கு? 10 மாசம் பெற்று வளர்த்தவங்க, මාස 10ක් අපි කුසේ තියාගත්ත එක්කෙනෙක්. பாராட்டி சீராட்டி பாலூட்டி வளர்த்தவங்க කිරි දීලා අපි හදපු කෙනෙක්. அப்படின்னு சொல்லி நாங்க அம்மாவுக்கு முதலிடம் கொடுக்க முடியாது. ඒව කියලා අපි අපට පළවෙනි ස්ථානය. தாயா தாரமான்ற பிரச்சனை அநேகமான நேரத்திலே கணவன்மாருக்கு தான் வரும். බිරිඳ අම්මද කියනවා ප්‍රශ්නේ ගොඩක් වෙන්නේ பெண்களுக்கு வராது. புருஷனா அப்பனான யாருக்காவது பிரச்சனை வந்திருக்குதா? ස්වාමි පුරුෂයාද තාත්තද කියලා කාටද ප්‍රශ්නයක් அப்ப ඇවිල්ලා. எப்படா தள்ளி விடுவான்னு தான் பார்த்துட்டு இருக்காங்க. කොහොමද අපි තල්ලු කරන්න කියලා බලන් ඉන්නේ. அப்படி வரும் பொழுது ඒ වෙනකොට அம்மாவாகவே இருக்கலாம். අම්මා වෙන්න පුළුවන්. ஆனால் நாங்கள் அந்த இடத்திலே நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது தாரம். අපි වැදගත්කම දෙන්න ඕනේ බිරිඳට. மனைவிதான் முக்கியம். බිරිඳ තමයි වැදගත්. ஏனென்று சொன்ன ஆண்டவரே சொல்லியிருக்கிறார், දෙවියන් වහන්සේ මේ කියලා තියෙනවා. தகப்பனையும் தாயும் விட்டு நீங்கள் தனித்திருப்பீர்களாக. දෙමව්පියන්ලා அதுக்குன்னு சொல்லி அவங்களை நாங்கள் அனாதைகள் ஆக்கி விட்டுட்டு இருக்கிறது கிடையாது. ඒසේවලුන් තනියෙන්ම குடும்பத்திலே பிரச்சனைகள் உண்டாகும் பொழுது, පවුලක ප්‍රශ්නයක් සිදු වෙනවා. தாயினால் பிரச்சனை வரும் பொழுது, மாமா மாமியினால் பிரச்சனை வரும் பொழுது, கர்த்தர் கொடுத்த குடும்பம் எனக்கு அதை எல்லாவற்றையும் காட்டிலும் முக்கியம். දෙවියන්සේ දීපු පවුලේ ඒවට බලන්න. அப்பேற்பட்டதான சூழ்நிலைகளிலே நான் எடுக்க வேண்டியதான தீர்மானம் மனைவிதான் எனக்கு முக்கியம். ඒ වගේ වාතාවරණයක අපිට ගන්න ඕන. அதுக்குன்னு பெற்றோரை நாங்கள் அனாதை ஸ்தலத்தில் கொண்டு போய் விடுறது கிடையாது. ඒස දෙමව්පියන්ලා තනියෙන් තනියෙන් அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நான் செய்ய வேண்டும். ඒගොල්ලන්ට කරන්න ඕන යුතුයකම විතරයි. மனைவிக்கு தான் முதல் ஸ்தானம். බිරිඳට තමයි පළවෙනි ස්ථානය. கல்யாணத்துக்கு பின்பு மனைவி, විවාහයට පස්සේ බිරිඳ. என்னுடைய பிள்ளைகள், මගේ දරුවා. அதுக்கு பிறகுதான் மத்தவங்க. ඊට පස්සේ තමයි நிறைய பேர் சொல்லுவாங்க, மத்த பிள்ளை ஊட்டி வளர்த்தா தான் பிள்ளை தானா வளரும். ගොඩක් අය කියන අනිත් තමයි හැදුවොත් அது வளராது. அது நாசமா போயிடும். ඒක නැස්ති වෙනවා. ஏன் பிள்ளை தான் வளரும். මගේ දරුවම මම හදන්න ඕනේ. மற்ற பிள்ளைகளுக்கு கொடுக்கிற தவறு கிடையாது. අනිත් දරුවන්ට දෙන එක වැරදි නෙමෙයි. ஆனால் கர்த்தர் எனக்கு கொடுத்தது என்னுடைய பிள்ளைகள். දෙවියන් වහන්සේ මට දුන්නේ මගේ දරුවෝ. மற்ற பிள்ளைகளும் நம்முடைய பிள்ளைகள் தான். අනිත් දරුවන්ට තමයි දරුවෝ. ஆனால் நான் கணக்கு உபயோகிக்க வேண்டியது என்னுடைய பிள்ளைகளுக்கு. නමුත් මම ගණන් දෙන්න ඕනේ මගේ ළමයි. எனவே என்னுடைய பிள்ளைகளை குறித்து நான் கவனமாய் இருக்க வேண்டும், நிதானமாய் இருக்க வேண்டும். මගේ දරුවන් වෙනුවෙන් මම හරියට බලා ගන්න ඕනේ. இன்னும் ஒரு தவறை நாங்கள் குடும்பங்களிலே செய்கிறது உண்டு. තමත් වැදගත් අපි පවුලේ කරනවා. கணவன் மனைவியா இருக்கட்டும், බිරිඳ සමය බිරිඳයි වෙන්න පුළුවන්. மனைவி கணவனையா இருக்கட்டும், බිරිඳ සමයද වෙන්න පුළුවන්. சில நேரங்களிலே சில உறவுகளுக்கு முன்பதாக நாங்கள் அவர்களை சிறுமைப்படுத்துவோம். සමහර වෙලාවට සමහර නායකම් ඉදිරියේ අපි ඒගොල්ලන්ගේ පාලනය තල්ලු කරනවා. அவங்கள நாங்க ஏதோ அவங்க மத்தவங்க சந்தோஷப்படுறாங்கன்றதுக்காக வேண்டி இவங்களை நக்கல் அடிச்சு நாங்கள் கஷ்டப்படுத்துவோம். අනිත් අය hina වෙනවා කියලා මෙයාලට වීලු කරලා අපි hina වෙනවා. அப்படி நாங்க செய்வோம். ඒව කරන්න බෑ. நம்ம குடும்பத்துக்குள்ள நாங்க பேசிக்கிறது வேற விஷயம். අපි පවුල අතරේ කතා කරන එක වෙනස්. மற்றவர்களுக்கு முன்பதாக අනිත් අය ඉස්සර மனைவியை கணவன் விட்டு கொடுக்க கூடாது, கணவனை மனைவி விட்டு கொடுக்க. බිරිඳව සමිය අතහැරලා දෙන්න ඕනේ. සමිය බිරිඳ අතහැරලා தவறாகவே இருக்கலாம், වැරදි වුණා. குடிச்சிட்டு அடிக்கிறவராகவே இருக்கலாம், බීලා ගාන කෙනෙක් சட்டி பானையை தூக்கி வீசுறவராகவே இருக்கலாம். තියාන උස්සලා විසින් කරන කෙනෙක් වෙනවා. யாரா இருந்தாலும் என்ன காரணம்? කවුරුත් මොනවද කරන්නේ? கீழே குனியும் போது இடிச்சுக்கிட்டேன். පල්ලෙය නැමෙනකොට වැදුනා. நான் உண்மையா நடந்தது என்ன? නමුත් ඇත්තට උනේ මොනවද? டென்ஷன் ஆகி இங்க அம்மா இட்லி பானையில அடிச்சுட்டாங்க. කල්පරේලා අම්මා පානියෙන් ගැව්වා. ஒரு நாள் கேட்கறேன் பெரிய பானையை வாங்கி தர சொல்லி இந்த பானையை வச்சுக்கிட்டு எத்தனை தான் பட்டதும் தூக்கி போடாம அவங்க வந்து டக்குனு ரைட்ல ஒரு அடி அடிச்சு காயம். පානයක්
කිව්වා ආරම්භණය කියලා විසික් කරා ඒක ගිහින් වැරදුනා. சொல்ல முடியுமா இட்லி பானையில அடிச்சிட்டா அப்படின்னு? කියන්න පුළුවන්ද පාණිය ගෙවුවා කියලා? அது சொன்னாலும் வெக்கம். එහෙම කිව්වොත් ලැජ්ජායි. குடும்பத்துக்கும் சரியில்லை. ඒ පවුලටත් හොඳ அப்ப නැහැ. இப்பேற்பட்டதான பிரச்சனைகள், சமாதான சீர்கேடுகள், நம்மிடத்தில் ஏற்றத்தாழ்வுகள், ஒத்து போகாத தன்மைகள் இருந்தாலும் யாரிடத்திலும் நம்முடைய குடும்பத்தாரை நாங்கள் விட்டு விடக்கூடாது. මෙවැනි ප්‍රශ්න අපේ ජීවිතයේ තිබ්බත් අපේ පවුල අය අතාරින්න හොඳ නැහැ. புரியுதா? තේරෙනවද? சில நேரங்களில் இது சந்தமாய் அநேக குடும்பங்களில் நடந்து கொண்டு සමහර වෙලාවෙ මේවා සරලව පවුල්වල සිදු වෙනවා. புருஷனை ஏளனமா பேசுறது, සමියා වීරුවට පත් කරනවා. மனைவியை ஏளனமா பேசுறது, පිරිනර වීරු කරනවා. மனைவியுடைய அவளுடைய சுபாவங்களை மற்றவர்கள் சிரிக்கும்படியா ஏளனம் செய்யும்படியா சொல்லி පිරිනරගේ ගතිගුණ අනිත් අය hina වෙන්න ඕනේ කියලා වීරුවට කියන එක. சிலர் சொல்லுவாங்க இவன் சமைக்கிறதே கிடையாது. සමහර අය කියන මෙයා උයන්නේම නැහැ. இப்போ மத்தவங்க என்ன நினைப்பாங்க? එතකොට අනිත් අය මොනවද? உண்மைதான், சமைக்கிறது இல்லாம இருக்கலாம். උයන්නේ නැති කෙනෙක් වෙන්න පුළුවන්. அதை நம்ம மற்றவங்கள சொல்லி நம்முடைய குடும்ப தரத்தை நாங்கள் இறக்கி விடக்கூடாது. ඒක අනිත් අයට කියලා අපේ පවුල අපි පාත් කරන්න இப்ப ඕනේ. சமைக்கிறதே இல்லை அப்படின்னா උයන්නේම නැත්නම් யோசிக்கக்கூடியவன் சொன்ன என்ன யோசிச்சிருப்பான்? ඉතන කෙනෙක් නම් එයා මොනවද හිතන්නේ? நான் அந்த என்ன யோசிப்பேன் தெரியுமா? වන්නන් ගන්නව මොනවද කියන්නේ? இவன் ஆம்பளே கிடையாது. මෙයා පිරිවි කෙනෙක් වෙන්න. குடும்பத்தை நடத்த வேண்டிய விதத்துல நடத்தல. පවුල ගෙනියන්න ඕන විදිහට යන්නේ අරන් ගියේ என் பிள்ளை வந்து நான் காலத்துக்கு மேல போடுறதும் இங்க பாயறதும் அங்க பாயறதும் அப்படி இருக்கும் பொழுது எப்படி இருக்கும்? මගේ ළමයා කකුල දාලා ඊට පස්සේ මේක පණ ගන්න කොහොමද? பாருங்களேன், பிள்ளைய வளர்த்துருக்க மாதிரி බලන්න ළමයා හදලා அப்படின்னு තියෙනවා. அப்பாவே சொல்லுவார். එහෙම තාත්තට அப்ப කියනවා. அப்பா என்ன செஞ்சாரு? ඒක තාත්තා මොනවද කියන්නේ? அப்பா என்ன செஞ்சாரு? තාත්තා මොනවද කරන්නේ? அந்த நேரத்துல ஒரு அடி போட்டுற முடியாது. ඒ වෙලාවේ ගන්න බැරි වුණා. ගන්න அப்ப தகப்பன் தகப்பனுடைய கடமையை செய்யவில்லை, தாய் தாயினுடைய கடமையை තාත්තා செய்யவில்லை. තාත්තා යුතුයකම කරේ නැහැ. අම්මා එයාගේ தாய் தாயினுடைய கடமையை செய்யறதுக்கு தகப்பன் காரணமாக இருக்கவில்லை. අම්මා එයාගේ යුතුයකම කරන තාත්තා ඒකට அப்ப இந்த இதனால் வருகிறதான அவப்பெயர் அந்த முழு குடும்பத்துக்கும் தான் உண்டாகும். මේ නිසා එන්න ප්‍රශ්නේ මුළු පවුලටම ගැලපෙනවා. ஒரு பிள்ளை தகாத வார்த்தைகள் பேசிச்சுன்னா දරුවෙක් අනවශ්‍ය වචනයක් කියනවා. யாரை குற்றம் சொல்லுவாங்க? කාගෙන්ද දොස් කියන්නේ? அம்மாவை சொல்றாங்களா, அப்பாவை சொல்றாங்க? අම්මාවද තාත්තවද? அம்மா தான் சொல்லுவாங்க. අපට කියන්නේ. அம்மா சரியா தான் வளர்க்கும், අම්මා හරියට හදන්නේ. அப்பா வந்து செல்லம் கொடுக்குறது. තාත්තා පුරුතල් කරනවා. அதாவது அம்மா பிள்ளை அடிச்சு திருத்தி வளர்க்கும் பொழுது අම්මා දරුවට ගාලා பிள்ளையை அடிக்க வேண்டிய தகப்பன் யார் அடிப்பாரு? තාත්තා දරුවට ගානවා. අම්මා අடிப்பாரு. ගානේ අම්මට. அதை பிள்ளை பார்க்கும். ඒක දරුවා බලයි. பிள்ளை பார்த்து அட்வான்டேஜ் எடுத்து என்ன பண்ணும்? දරුවා බලලා இல்லாதது பொல்லாததை அம்மாவை குறித்து அப்பாவுக்கு போட்டு கொடுக்கும். නැති දේවල් අම්මා ගැන තාත්තට කියනවා. அதை சிந்திக்கிறதுக்கு திராணி இல்லாத அந்த தகப்பன், அந்த கணவன் தன்னுடைய ஸ்தானத்தை இழந்தவராய் அந்த குடும்பத்துக்கு நியாயத்தீர்ப்பு செய்கிறார். ඒක ගැන හිතන්න බැරි ඒ තාත්තා යාගේ ස්ථානය නැති කරලා අනවශ්‍ය විදිහට තීරණයක් දෙනවා. இந்த குடும்பம் உருப்படுமா? මේ පවුල හරියයිද? இந்த குடும்பத்திலேயும் சமாதானம் இருக்காது. මේ පවුලේ සමාදානය தகப்பனுடைய வளர்ப்பின் நிமித்தமாய் පියා හදන විදිහට அந்த பிள்ளையினுடைய எதிர்காலம், அந்த மகளுடைய எதிர்காலம் பாதிக்கப்படுகிறது. ඒ දරුවාගේ අනාගතය බාධාවක් වෙනවා. கேட்டா சொன்னா ஒரே பிள்ளை, ඒකේ ලැබුත් එකම දරුවා. நானும் ஒரே பிள்ளை தான். මමත් එකම දරුවා. அதாவது நான் ஒரே ஆம்பளை பிள்ளை. එකම எனக்கு ரெண்டு தங்கச்சிமா. නංගිලා දෙන්නේ. என்னல ஆரம்பிச்சாருன்னா சின்னதுல தான் மட்டும் கொடுப்பேன். වගේ පටන් ගත්තොත් පොඩි කෙනාගෙන් තමයි ඉවර කරන්නේ. எங்க அப்பா என்ன எத்தனை தூரம் தூக்கி வீசிருக்காரு தெரியுமா? ඔය තාත්තා උච්චේලා අවසන් සීක් කරලා කියනවා තමයි. இப்படி தூக்கி வீசுவாரு. ඒ උස්සලා සීක් நான் කරලා போய் கட்டில தொட்டு மாதிரி இருப்பாரு. அதனாலதான் இன்னைக்கு கொஞ்சமாவது உருப்படியா இருக்கு. ඒ නිසා තමයි අර පොඩ්ඩක් හරි හොඳට ඉන්නේ. இல்லன்னா என் நிலைமை மோசமாயிடுது. නැත්නම් මගේ ස්ථානය ගොඩක් නාස්ති වෙලා ඉන්නේ. வந்தோன்னா வேற கதையே இல்லை. ආවනම් කතා නැහැ. யார்கிட்ட என்ன பண்ணா ஏது பண்ணா அதெல்லாம் கிடையாது. කවුද කරේ මොනවද කරේ කියලා. பண்ணனானா இல்லையான்னு கூட தெரியாது. කරාද නැද්ද කියලා දන්නේ නැහැ. தூக்குனாரா வீசிட்டார். උස්සලා සීක් කරලා. அப்படி வந்தவன் இப்ப எப்படி இருக்கிறேன். ඒ කඩුවේ කෙනෙක් තමයි දැන් මේ වෙන්නේ. இன்று நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். අදම දෙවියන් වහන්සේට ස්තුති என் කියනවා. பெற்றோருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். මගේ දෙමව්පියන්ට මම ස්තුති කියනවා. ஏனென்றால் அவர்கள் கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டித்து, தண்டிக்க வேண்டிய நேரத்தில் தண்டித்து, அன்பு பாராட்ட வேண்டிய நேரத்தில் அன்பு பாராட்டினது நிமித்தமாய் நான் இந்த நாளிலே ஒரு நல்லவனாக இருக்கிறேன். මට දඬුවම් කරන්න ඕන වෙලාව දඬුවම් කළා, ප්‍රේම කරන්න ඕන වෙලාව ප්‍රේම කරපු නිසා මම
අද මේ நீங்க ස්ථානයේ எவ்வளவு பேர் අද ගොඩක් අය இப்படி எல்லாம் இருக்கிறோம். කොයි විදියට ඉන්නවද? ஆனா நாங்கள் அப்படி இல்லாதபடிக்கு நாங்கள் பார்த்துக்கிறோம். අපි එහෙම නැති විදියට අපි அதுக்கு බලනවා. முதலாவது தேவனுடைய கிருபை, ඒක ඉස්සරහම දෙවියන් වහන්සේ இரண்டாவது நமக்கு கிடைத்த நல்ல பெற்றோர். ඊළඟට අපිට ලැබිච්ච හොඳ දෙමව්පියන්. அவர்களைப் போல அதையும் தாண்டி நாங்கள் நல்லவர்களாக இருக்கிறோம். ඒගොල්ලන්ටත් වඩා අපි හොඳ අය වෙන්නට ඕනේ. யாருக்கும் முன்பதாகவும் நம்முடைய கணவன் மனைவியையோ மனைவி கணவனையோ சிறுமைப்படுத்தக் கூடாது. அவர்களுடைய இயலாமையை நாங்கள் சொல்லக்கூடாது, அல்லது அவர்களுடைய குறைகளை நாங்கள் விமர்சனம் செய்யக்கூடாது. කාගේදීව දේව ස්වාමි පුරුෂයා කියනයි ඒගොල්ලෝ කියන කාලේ යට කල්ු කරන්න හොඳ නැහැ, වීරු කරන්න හොඳ නැහැ. சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா மேல் வயசா ஃபீமேல் வயசா பார்க்கும் பொழுது ஃபீமேல் வயசு தான் கொஞ்சம் அதிகமா இருக்கும். සමහර වෙලාවෙ ගෑනු කෙනාගේ ඉඳන් පිරිමි කෙනාගේ සද්ද වැඩි කියලා බලුවොත් ගෑනු කෙනාගේ වැඩි තියෙනවා. ஒரு நாளும் சத்தத்தை உயர்த்தி பேசும். ඒක දවසක්වත් කටහඬ වැඩි කරලා කතා කරන්න ඕනේ. ஒரு நாள் கணவனுடைய சத்தத்துக்கு மேலாய் மனைவியுடைய சத்தம் வரும். දවසක්වත් සැමියාගේ කටහඬට වඩා විරුද්ධගේ කටහඬ அவர் தப்பே சொன்னார். ඒගොල්ලෝ වැරදි කිව්වා. இது என்ன இந்த ஆளுக்கு சாதமா பேசுறாது போல இருக்குதே அப்படின்னு நினைக்கப்படாது. මෙයා මේව කතා කරන වෙලේ කියලා හිතන්නේ. நான் பிரசங்கம் பண்ணும்போது மட்டும்தான் என் சத்தம் பெருசா வரும். මම දේශනා කරද්දී විතරයි මගේ කටහඬ மற்ற நேரத்துல என் சத்தம் பெருசா வராது. අනිත්‍යලා මගේ සද්ද එන්නේ නැහැ. என்னுடைய மனைவியுடைய சத்தம் பெருசா வரும். මගේ බිරිඳගේ ශබ්ද වැඩි තියෙනවා. அதுக்காக வேண்டி ඒ නිසා அப்படியே நாம் விட்டுற கூடாது. ඒ විදිහට අතාරින්නත් හොඳ නැහැ. அதாவது ஒரு இடத்திலே ஒரு கணவனும் மனைவியுமாய் சேர்ந்து பேசும்போது, ඒක ස්ථානයේ සැමියා බිරිඳ ගැන කතා කරනවා. ஊழியக்காரனும் ஊழியக்காரியுமாய் பேசும்போது, සේවකයා සේවකී ஒரு කරනවා. தாயும் தகப்பனுமாய் பேசும்போது, අම්මයි තාත්තයි ஒரு ஆலோசனைக்காரனும் ஆலோசனைக்காரியுமாய் பேசும்போது, උපදෙස් දෙන දෙනෙක් විදිහට කතා කරනවා. ஆலோசனைக்காரனுடைய தகப்பனுடைய ஆணுடைய சத்தத்துக்கு மேலாய் பெண்ணுடைய சத்தம் உயரவே கூடாது. පිරිමිගේ කටහඬට වඩා ගෑනු කෙනාගේ කටහඬ වැඩි වෙන්න ඕනේ නැහැ. ஏனென்று சொன்னால் தேவனுடைய படைப்பு அவருடைய ஒழுங்கமைப்பு அப்படிதான். ඒක දෙවියන් වහන්සේගේ මැදින් ඒව තමයි. அதில் விசேஷமாய் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில இந்த சுபாவம் இருக்க வேண்டும். ගැලවීම ලැබිච්ච ක්‍රිස්තියානිගේ ජීවිතයේ මෙහෙම තියෙනවා. முதலாவது கிறிஸ்து, ඉස්සෙල්ලාම ක්‍රිස්තුස් இரண்டாவது கணவன், ඊට පස්සේ සැමියා, மூன்றாவது மனைவி, ඊට පස්සේ බිරිඳ, நான்காவது பிள்ளைகள். හතරවෙනිව ළමයි. இதுதான் தேவனுடைய ஒழுங்கு. මේ තමයි දෙවියන් அப்ப වහන්සේ. இந்த ஒழுங்கை தாண்டி நாங்க மேல கீழே போக கூடாது. මේකට එහායින් අපිට උඩටයි පාට යන්න ඕනේ. ஏனென்றால் நாங்கள் ஒழுங்கை மாற்றுகிறவர்களாய் நாங்கள் மாறிவிடுகிறோம். ඒකත් අපි ඒක වෙනස් කරලා ඒ විදිහට අපි වෙනවා. கணவன் கூறுவதை மனைவியோ, සැමියා කියන එක බිරිඳද, மனைவி கூறுவதை கணவனோ බිරිඳ කියන එක සැමියාව மறுப்பு சொல்லி பேசக்கூடாது. විරුද්ධව කතා කරන්න ඕනේ. அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ඒක පිළිගන්න ඕනේ. சில நேரங்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுதான். සමහර වෙලාවට ඒක පිළිගන්නට ஆனால் அப்படி ஏற்றுக்கொள்ள முடியாத காரியங்களையும் ඒක පිළිගන්න බැරි දේවල් ஏற்றுக்கொள்கிறது போல நாங்கள் பாசாங்கு செய்து පිළිගන්නවා වගේ අපි කතා කරනවා. அதுக்கு பிறகு ඊට පස්සේ அப்பா තාත්තා இல்லாட்ட அவரை எப்படி கூப்பிடுறீங்களோ போய் නැත්නම් යාව කොහොම කතා කරනවා. சிலவங்க அப்படிதான் கூப்பிடுறாங்க. சிங்கம் போய் ஐசே பாத்திருக்கீங்களா? அதான் கூப்பிடுறாங்க. சிலர் ஐயே ஐயாவையோ ஓயையோ கூப்பிட்டு යාව දෙගාලා அவன் சொல்லணும் இப்படி சரியில்லை, මේක හරිනේ. இது இப்படி செய்தா இப்படியா, මේක කළොත් මේක වෙනවා. இப்படி செய்தா இதன் விளைவு இப்படியா இருக்கு මේක කළොත් මේක වෙනවා. என்பதை நாங்கள் தனித்து காரியங்களை விளங்கப்படுத்த ඒ வேண்டும். වගේ තනියෙන් ඒගොල්ලන්ට තේරුම් කරන්න ඕනේ. அந்த இடத்துல வச்சு சொன்னோம்னா ඒ ස්ථානයේ කිව්වොත් நம்ம கௌரவ பிரச்சனை ஒன்று இருக்கு இல்லையா, අපි ගෞරවයේ ප්‍රශ්නයක් அந்த තියෙනවා. பிரச்சனை நிமித்தமாய் ඒ ප්‍රශ්නේ නිසා அது ஒரு பெரிய பிரச்சனையாய் மாறி ඒ ලොකු ප්‍රශ්නයක් වෙනවා. எனவே அந்த பிரச்சனை நமக்கு உண்டாகாதபடி ඒ ප්‍රශ්නේ අපිට සිදු நம்முடைய වෙනවා. சமாதானத்தையும் காத்துக்கொண்டு අපේ සමාදානයේ அந்த රැකගෙන தீர்ப்பின் நிமித்தமாய் பிரச்சனைகள் வராதபடிக்கு காத்துக்கொள்ள வேண்டுமானால் ඒ பிரச்சனை ප්‍රශ්නයක් ඇයි නැතුව බලගන්න. நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் தனித்து அந்த காரியத்தை நாங்கள் விளங்கப்படுத்த வேண்டும். අපි තනියෙන් මේ දේ ඒගොල්ලන්ට තේරුම් කරන්න ඕනේ. තේරෙනවද? இதெல்லாம் குடும்ப பிரச்சனைகளை நிவர்த்தி செய்கிறதுக்கு ஏதுவான வழிகள். මේවා පෞලේ ප්‍රශ්න අරිගස්සන්නට කියනවා කාරණා. சில நேரங்கள்ல இல்ல இல்ல அப்பா நீங்க சொல்றது தப்பு, அதை அப்படி செய்யக்கூடாது இப்படி செய்யக்கூடாதுன்னு சொன்னா என்ன ஆகும்? සමහර වෙලාවට ඒක කියන එක වැරදි, ඒක නෙමෙයි කරන්න ඕනේ කියලා කතා කරලා அன்னைக்கு அவர் காலையிலேயே பிரஷர் டேப்லெட் எடுக்க மறந்துருந்தாருன்னா ඒ වෙලාවේ උදේ ප්‍රෙෂර් ටැබ්ලට් එක ගන්න අවශ්‍ය කරනවා. நீ வாயமுடு කට වරන්න. அடிச்ச பல்லுகளெல்லாம் பறந்துடும். ගැවුවොත් අන්තික කැඩෙනවා. தேவையான வகை
ඒක ඕනේ. அப்ப இது இப்படி என்ன மத்தவங்க என்ன நினைப்பாங்க? මේ මොන කණිත් ஓ இது எந்த நாளும் வாங்குது போல. මේ හැමදාම කරනවා. இது எந்த நாளும் இப்படி தான் வாய் காட்டிட்டே இருக்கும் போல. මේ අපිට මේක තමයි කතා කරන්න වෙන්නේ. வாயாடிய கட்டி விட்டாங்க போல. කතා කරන කෙනෙක් அப்படின்னு இவங்க எவ்வளோ யோசனை பாத்தீங்களா? ඒවල මේකට කොච්චර அதெல்லாம் இல்லாதபடி காக்க வேண்டுமானால் ඒක නැති වෙන්න ආරක්ෂා கணவன் சொல்லுகிற கூற்று தவறாய் இருந்தால், සැමියා කියන එක වැරදි. மனைவி சொல்லுகிற தவறாய் இருந்தால், බිරිඳ කියන එක වැරදි. அந்த நேரத்தில் நம்ம ஒண்ணுமே பேசாம ඒ වෙලාවෙ කිසි දෙයක් කතා කරන්න ඕනේ. அமைதியா இருந்துச்சு. ඒ නිශ්ශබ්ද වෙන්න. அதுக்கு பிறகு நாம அவங்க சொல்லும் பொழுது அல்லது அதை புரிய வைக்கும் பொழுது புரிந்து கொள்ள திராணி உள்ளவர்கள் புரிந்து கொள்வார். ඊට පස්සේ තේරුම් කරද්දී තේරුම් ගන්න පුළුවන් අය තේරුම් இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. නැත්නම් අපිට ඕක කරන්න බැහැ. ஏன் சொன்னா சொல்லுவாங்களே நாய் மேல நிறுத்த முடியாது. ඒකෝ දේවල් කියනවා බල්ලගේ නැට්ට දික් කරන්න ஒரு බෑ. நாள் முடியாது. ඒක බෑ. வழங்கியதான். ඒක නැතිලා තමයි තියෙන්නේ. அதனால நாம அதை விட்டுற வேண்டியது. ඒ නිසා අපි ඒක කතා කරන්න ඕනේ. அதனால நம்முடைய சமாதானத்தை நாங்கள் கெடுத்துக் ඒ கொள்ளலாம். නිසා අපි සමාදානය අපි නැති කරගන්න ඕනේ. மற்றவர்களுக்கு முன்பதாக நாங்கள் நன்றாய் இருக்க வேண்டும். අනිත් අයගේ ඉස්සර අපි හොඳට ඉන්න ඕනේ. அதனால ඒ නිසා நம்முடைய குடும்ப சமாதானத்தை, சந்தோஷத்தை, ஒருமனப்பாட்டை, தேவனுடைய ஆசீர்வாதங்களை இழந்து போக இந்த படிக்கு நாங்கள் பார்க்கிறோம். අපේ පවුලේ ආශිර්වාදය නැති කරගන්නට ඕන බලන්න. மற்றவங்க நம்மளை பார்த்து ஏன் අනිත් අය අපිට දොස් කියන්නේ. சிலர் சொல்லுவாங்க සමහර අය කියනවා. சர்ச்சுக்கு போறாங்க, සභාව කියන. வந்தா ஒரே அடிப்படி சண்டையா இருக்குது. නමුත් හැමදාම ගා ගන්නවා. சர்ச்சுக்கு போறாங்க, ඒ සභාව කියලා යනවා. ரெண்டு பேருக்கு சமாதானமே இல்லை. ඒකට සමාදාන. சர்ச்சுக்கு போகாதுக்கு முன்பதாக நல்லா இருந்தாங்க. සභාවට යන්න කලින් මොකද කියන්නේ? அவர் காபத்தை வாங்கிட்டு வந்தா இவங்க பைக்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. එයා බෝධිකම් කරනකොට මෙයා බයින් ரெண்டு பேரும் சேர்ந்து குடிப்பாங்க. දෙන්නම එකට කරනවා. அப்ப நல்லா தான் இருந்தாங்க. ඒ වෙලාවේ හොඳට இப்ப හිටියේ. குடியெல்லாம் விட்டுட்டாங்க. ඒක ඔක්කොම අතහැරියා. ஒரு பக்கம் திருந்துட்டாங்க, එක්කෙනෙක් ஆனா ஒரு பக்கம் நாசமாயிட்டாங்க. එක පැත්තේ නැස්ති වෙනවා. சொல்லுவாங்களே இல்லையா? ඒක කතා කරනවා. அப்ப குடிக்கிற குடும்பத்தில் இருக்கிற சமாதானம் கூட இன்று தேவனை ஆராதிக்கிற குடும்பங்களிலே இருக்கிறது இல்லை. බොන පවුලක තියෙන සමාදානය අද දිව්‍යවාසී නමස්කාර කරන පවුලක තියෙන්නේ. அதனால் அப்படி இல்லாதபடிக்கு நம்ம பார்த்துக் கொள்ள வேண்டும். ඒක වෙන්නේ නැතුව අපි බලා ගන්න ඕනේ. கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம், சந்தோஷம், சமாதானம் எல்லாவற்றையும் மற்றவர்களுக்கு முன்பதாக நாங்கள் காத்துக்கொள்ளும். දේවාසී දීපු සමාදානය අනිත් අයගේ ඉස්සර අපි ආරක්ෂා කරන්න ඕනේ. அடுத்தது மிகவும் முக்கியமான ගුණාත්මක වැදගත්. கடன் வாங்கக்கூடாது. ණය ගන්න ඕනේ. மற்றவர்களுக்காக අනිත් අය மற்றவர்களுக்கு முன்பதாக வாழ வேண்டும் අනිත් අයගේ என்பதற்காக ඉස්සර ජීවත් වෙන්න ඕනේ. மத்தவங்க கொடுத்துறாங்க அதனால நாமும் අනිත් අය අදිරව මාත් අදින්න. மத்தவங்க கொண்டாடுறாங்க நாமும் අනිත් අය கொண்டாடுறோம். සමරලා මාත් සමරන්න ඕනේ. இதுக்காக நாங்கள் கடன் வாங்க வேண்டும். මේ නිසා අපිට ණය ගන්න ඕනේ. ஏனென்றால் வேதமும் அப்படிதான் சொல்லுது. ඒක වශයෙන් තේමයි කියන්නේ. நீங்களோ கடன் வாங்காதிருப்பீர்கள், கடன் கொடுப்பீர்கள். ඔයගොල්ලෝ කන ණය ගන්න. உண்மையிலே நம்மகிட்ட இல்லதான், අපි ගාව යන්න තමයි. ஒண்ணுமே கிடையாது. අපි ගාව මොකද? ஆனால் கர்த்தர் எல்லாம் வைத்திருக்கிறார். නමුත් දෙවියන් වහන්සේ යනවා. நாங்கள் குடும்பமாய் தேவனிடத்தில் கேட்கும் பொழுது தேவையாய் இருந்தால் கர்த்தர் தரும். කවුලක් හැටියට දෙවියන් වහන්සේගෙන් ඉල්ලනකොට අපිට අවශ්‍ය නම් යදී. தேவையில்லாததுக்கு கர்த்தர் தரும். අවශ්‍ය නැත්නම් දෙවියන් වහන්සේ දෙන්නේ නැහැ. ஆமென். கடன் வாங்காதிருக்க வேண்டும். ණය ගන්න නැතුව ඉන්නවා. கடன் வாங்கினா அந்த கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன், ණය ගත්තා නම් ඒ ණය அந்த கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன். ඒ ණය ගෙවන්න තමයි. அதுக்கு பிறகு குடும்பத்தில் சமாதானம் இல்லை, ඊට පස්සේ පවුලේ සමාදානයක් නැහැ. பிரச்சனை, ප්‍රශ්න. மற்றவர்களுக்கு முன்பதாக வெட்கப்பட வேண்டும், අනිත් අය ඉස්සර ලැජ්ජාවකට. மற்றவர்கள் வரும் பொழுது ஓடி ஒழிய வேண்டும். අනිත් අය එනකොට දුවලා නැගිටිනවා. அதனால் குடும்பத்திலே எல்லாரும் வேலை செய்ய வேண்டியதான ஒரு கட்டாயம். ඒ නිසා පවුලේ හැමෝම எனவே பேர்பட்டதான பிரச்சனைகள் நம்முடைய குடும்பத்துக்கு வராதபடிக்கு, මේ වගේ ප්‍රශ්න අපේ පවුලේ. அதனால் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற ஒருவர் மீது ஒருவருடைய பாரங்களை திணிக்காதபடிக்கு, පවුලේ තියෙන ප්‍රශ්න එක එක්කනට දොස් කියන්නේ නැහැ. நாங்கள் கடன் வாங்காதபடிக்கு நாங்கள் பார்க்கிறோம். අපි ණය ගන්න නැතුව බලා ගන්නට ඕනේ. அதாவது ஃபைனான்ஸை நாங்கள் மேனேஜ் பண்ண வேண்டும். අපි ඒක හරියට බලා ගන්නට ඕනේ. ஒரு பாடமே இருக்கு, ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு. පාඩමක් තියෙනවා. டைம் மேனேஜ்மெண்ட், තවත් පාඩමක් තියෙනවා. இதெல்லாம் கற்றுக்கு சித்தமான வருகிற காலங்களிலே நாங்கள் படிப்போம். මේව දෙවියන්වහන්සේ කැමති அப்ப நாம் அந்த நமக்கு வருகிறதை நாங்கள் சரியாய் நாங்கள் நிர்ணயிக்கும் பொழுது எல்லா காரியங்களையும் கர்த்தர் நமக்கு ஏதுவாய் மாற்றித்தார். අපිට එන්නේ දෙවියන්වහන්සේ හරියට කරද්දී ඒක හරියට ඔය ජීවිතේ. சில நேரங்கள் நாங்கள் யோசிப்போம், ஐயோ இதுல 10 ரூபா கொடுத்துட்டு நமக்கு பணம் இல்லாம போயிருமே. සමහර වෙලාවට අපිට හිතෙනවා 10න් එකක් දුන්නත් අපිට නැති වෙනවා. குறையும், අඩු වෙනවා. கண்டிப்பா குறையும். අනිවාර්යෙන් අඩු වෙයි. சில நேரங்கள்ல தசமையிலே ஜனங்கள் தசமபாவம் கொடுத்து ஜெபிக்கும் பொழுது நான் அது எடுக்கிறதா இல்லையான்ற ஒரு கேள்வி, அதாவது அந்த சூழ்நிலைக்கு நிறைய நான் தள்ளப்பட்ட சந்தர்ப்பங்கள் உண்டு. සමහර වෙලාවට සභාවේ ඇවිල්ලා පඬුරු දෙනකොට මගේ ගන්නවද නැද්ද කියලා හිතනවා. ஆனாலும்
நான் என்னை தேற்றிக் கொண்டு ஏனென்றால் கொடுத்தால் தான் நான் ஆசீர்வாதம் பெற முடியும். ஏனென்றால் வேதம் அப்படித்தான் சொல்லி கொடுத்து என்னை சோதித்து கொடுத்து என்னை சோதித்து சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான். சிறுக கொண்டாப்பா கொண்டாப்பா இல்லையா? பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். போசே வப்புனாய போசே நிலாவன. அப்ப அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் எதன்படி கொடுக்கிறோம் அதன்படி தான் நாங்கள் பெற்றுக்கொள்வோம். சிறு பிள்ளைகளுக்கு முதல் கொண்டு நம்முடைய குடும்பத்தில் அதை நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். 100 ரூபாய் உங்களுக்கு கிடைச்சாலும் அதுல 10 ரூபாய் நீங்கள் கர்த்தருக்கு ஒதுக்கி வைக்க பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடுங்க. அதை வளர்த்து வரும் பொழுது அதை அவர்கள் செய்வார்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம். அப்படி நாங்கள் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கும் பொழுது கர்த்தர் கடன் வாங்குகிறதுக்கு நம்ம இடம் கொடுக்கிறோம். எப்படியாயினும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்து கர்த்தர் நம்மை அடுத்தது பிணைப்படாதிருங்கள். யாருக்காகவும் பிணைப்படக்கூடாது. பிணைப்படக்கூடாதுன்றது என்ன சொல்றது? செக்யூரிட்டி அப்ப வேண்டும். யாருக்காகவும் பிணைப்படாது. ஏன்னா நீதிமொழிகள் சொல்லுகிறது பிணைப்பட்ட நம்ம போட்டு உடுப்ப கூட உறிஞ்சிட்டு தான் விடுவாங்க. அப்ப எந்த மாதிரிதான் உங்களால் அதனால யாருக்காகவும் பிணைப்படாது. உங்களால் முடிந்தால் உதவி செய்யுங்கள். அப்படி இல்லைன்னு சொன்னா செய்ய உதவி செய்ய திராணி இருக்கும் பொழுது செய்யாமல் இருக்கிறது பாவம். ஆனால் பிணைப்படுகிறது அது நமக்கு உகந்ததல்ல. வேதம் அதற்கு நமக்கு அனுமதி கொடுக்கிறது. லோன் எடுக்கும் பொழுது சைன் பண்றதுக்கு செக்யூரிட்டி சைன் பண்ணேன். நாங்க சொல்றோம் நாங்க வாங்கல தானே, உதவி தானே செய்யறோம். அது உதவி கிடையாது. ஆண்டவர் சொல்றார் பிணைப்படாது. அவங்க வாங்குற கடனுக்கு நீ உடந்தை ஆகாது. நீ கடன்பட்டு வாங்குற வீட்டுக்கு நீ உடந்தை ஆகாது. கடன்பட்டு வாங்குற வாகனத்துக்கு நீ உடந்தை ஆகாது. பிணைப்படாது இருக்கு. அந்த நீ ஒரு ஆள் பிணைப்படுகிறதுனாலே முழு குடும்பமும் பிரச்சனைக்குள்ளாய் ஆக வேண்டும். அப்பதான் சைன் பண்ணிருப்பாரு. அப்ப சொல்ல மகன் கஷ்டப்பட்டு வேலை செய்துட்டு வரும். அப்படி வேலை செய்து விட்டு வரும் பொழுது என்ன நடக்கும்? அந்த காசு எடுத்து பிணைக்கு கொடுக்க வேண்டியதாயிடும். அப்புறம் அப்பாவுக்கும் மகனுக்கும் இடையில பிரச்சனை. குடும்பத்தின் தேவைகள் சந்திக்க முடியாத சூழ்நிலை. ஒரு ஆள் அந்த சைன் போடுறதுனால முழு குடும்பமும் கஷ்டப்பட வேண்டியதாய் மாறி. கடைசி நம்மளோட பேர் வந்து என்னதுக்கு பேர் வந்து இன்னொரு பேர் ஒன்று சரி ஞாபகம் தான் சொல்றேன். அதாவது உங்களோட பேர் பிளாக் லிஸ்ட் ஆயிடும். கிரிப்புக்கு போயிடும். உங்க ஐடென்டி கார்டு நம்பர் அடிச்சோன்னா வந்து நிற்பார். சந்திரகலா எனக்கு காசு வச்சிருந்தாலும் எனக்கு ஒரு பொருள் வாங்க எல்லாம் போயிடும். ஏன்? நான் ஒரு ஆளுக்கு சைன் பண்ணிருக்கேன். அவன் வாங்கிட்டு அவன் கொடுக்கல. அது நிமித்தமா என் பேரும் கிரிப்ல வந்துருக்கு. புரியுதா? பிணைப்படாது இருக்கு. ஆடம்பர வாழ்க்கை வாழ வேண்டாம். ஆண்டவர் அருளும் வாழ்வை வாழுங்கள். ஆண்டவருக்காக வாழுங்கள். மற்றவங்களுக்காக வாழாது. உங்களுக்காக வாழுங்க. உங்க சந்தோஷத்துக்காக வாழுங்க. போன கிழமை நான் இதான் போட்டிருந்தேன். பைபிள் ஸ்டடிக்கு தான் போட்டிருந்தேன். மிக தானத்துக்கு சரியாக முதல் வாரம்
அதுக்குன்னு இன்னைக்கு போட்டா ஏதாவது தப்பா? ඒක නිකන් අද දිනේ දැම්මොත් ஒரு தப்பு கிடையாது. ඒක වරදක් නෙමෙයි. நேத்து போட்ட சோப்பே தானே இன்னைக்கு போட்டு குளிச்சோம். ඊයේ සෝප් එකමනේ අදත් ගන්න. நேத்து விளக்குன பிரஷ்லே தானே இன்னைக்கு விளக்கணும். ඊයේ වැද්දව බ්‍රෂ් එකනේ அப்புறம் என்ன? අද நமக்காக தான் நாம வாழணும். අපි වෙනුවෙන් අපි ජීවත් மற்றவங்களுக்காக வாழ்ந்து கடைசியில் நாம கண்ணீர் விடக்கூடாது. අපි අනිත් අය වෙනුවෙන් ජීවත් වෙලා අපි ප්‍රශ්න கர்த்தர் எனக்கு கொடுத்த வாழ்க்கையை, எனக்கு கொடுத்த குடும்பத்தை நான் வாழும் பொழுது கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். දෙවියන්සේ මට දීපු පවුලත් එක්ක ජීවත් වෙනකොට දෙවියන්සේ ආශිර්වාද කරනවා. எனவே அந்த மனோபாவம் நம்மிடத்தில் உண்டாயிருக்க வேண்டும். ඒ හිත අපිට ඇති වෙන්න ඕනේ. ஒருவருடைய சுகத்திலே மற்றவர் அக்கறையாய் இருக்க வேண்டும். එක එක්කෙනාගේ සුවයට අනිත් එක්කෙනා කැප වෙන්න ඕනේ. புரியுதா? கணவனுக்கு சுகம் இல்லையா, மனைவி வேலை செய்யணும், සැමියාට விசாரிக்கணும். සනික නැත්තම් බිරිඳ බලන්න ඕනේ. இந்தாளுக்கு வந்தாலே இப்படிதான் එයාට මේ මොනසයට ආවොත් මොකද වෙන්නේ? அப்படின்னு பரவாயில்ல, ஒரு டேப்லெட் கூட கொடுத்துருங்க. ඒ වුණා එක පෙත්තක් වැඩි දෙන්න. 2 பெட்ரோலுக்கு 3 பெட்ரோல் கொடுத்துருங்க, கொஞ்ச நேரம் தூங்கட்டும். පැරඩව දෙකට තුනක් දෙන්න නිදාගන්න. அதே நேரத்தில் 6 டாக் கொடுத்தீங்கன்னா தூங்கிடுவார். ඒ වෙලාවේ ටැබ්ලට් හයක් දුන්නොත් එයා නිදා ගන්නවා. அப்படி பண்ணக்கூடாது. ඒක කරන්නේ. ஒருவருடைய சுகத்தை ஒருவர் விசாரிக்க வேண்டும். එක එක්කෙනාගේ සුවය අනිත් එක්කෙනා ආල බලන්න. ஏன் என்று சொன்னால் இந்த சரீரத்துக்கு சொந்தக்காரி வந்து என்னுடைய மனைவி. ඇයි මේ ශරීරය ඇතිකරේ? மனைவியுடைய சரீரத்துக்கு சொந்தக்காரன் புருஷன். බිරිඳගේ ශරීරය ඇතිකරේ. பிள்ளைகளுடைய சரீரத்துக்கு சொந்தக்காரர்கள் வந்து பெற்றோர். දරුවන්ගේ ශරීරය ඇතිකරේ දෙවියන්. எனவே நாங்கள் எல்லாவற்றிலும் நாங்கள் சரியாய் நாங்கள் இருக்க வேண்டியது மிகவும் முக்கியமாக இருக்கிறது. අපි හැම දෙයකින්ම හරියට ඉන්න එක ගොඩක් කරනවා. ஒருவருடைய ஓய்வில் ஒருவர் கவனமாக இருக்க வேண்டும். එක එක්කෙනාගේ විදිහේ අනිත් කෙනා ප්‍රවේශම් වෙනවා. அவங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கணும். එයාට විවේකී ගන්න දෙන්න. இந்த வீட்டில் இருந்தால் தூங்கிட்டே தான் இருக்கும். මේ මිනිස්සේ ගෙදර ගිහින් නිදාගෙන ඉන්නවා. சொல்லப்படாது. මේ කියන්නේ அந்த எப்பயாவது ஒரு நாளைக்கு தான் தூங்குது. එයා කවදා හරි දවසක නිදා ගන්නවා. அதுவே நமக்கு பொறுக்கல. ඒකම අපිට அப்போ உனக்கு 6 நாள் 7 நாள் வேலை செய்தது එතකොට දවස් 6ක් அது மட்டும் நல்லோம். ඒක විතරක් ஒரு நாள் ஓய்வு எடுக்கிறது பொறுக்க மாட்டேன். දවසක් නිදා ගන්න එක දරා ගන්න. நாம கட்டாயப்படுத்தி ஆகிலும் அவர்கள் ஓய்வை கொடுக்க வேண்டும். අපි අනිවාර්යෙන් ඒගොල්ලොන්ට அது கணவனாய் இருக்கட்டும், மனைவியாய் ඒ இருக்கட்டும், සමිය වෙන පුළුවන් බේද அது பிள்ளைகளாய் இருக்கட்டும். ඒ දරුවන් වෙන්න පුළුවන්. பிள்ளைகளை நாங்க எப்பவுமே நாங்க வச்சு நிறைய பேர் வந்து அதை பண்ணி இதை பண்ணி வேலைக்கு போ, சம்பாதி கொண்டா, අපි දරුවන්ට කියන වැඩට යන්න අප කරන්නේ කියනවා. ஓய்வை கொடுக்க வேண்டும். විවේකී වෙන්න. அவர்கள் நாங்கள் ஓய்வை கொடுக்கிறதுக்கு ஏதுவான சூழ்நிலைகளை நாங்கள் ஏற்படுத்த එයාට வேண்டும். විවේකී ගන්න පුළුවන් වාතාවරණයක් ඇති කරන්න ඕනේ. முடிவெடுக்கும் பொழுது තීරණයක් ගන්න ඕනේ. சேர்ந்தே முடிவெடுக்க. එකට තීරණය ගන්න ඕනේ. தனி தீர்மானம் கூட. පුද්ගලිකව තීරණයක් ගන්න. தனி தீர்மானம் நீங்கள் தனியா இருக்கும் பொழுது எடுக்கணும். ඒ පුද්ගලිකව ඉන්නකොට ගන්න. குடும்பமா இருக்கும் பொழுது පවුලක් හැටියට කරනවා. சேர்ந்தே முடிவெடுக்க. ඒකටමයි முடிந்தால் පුළුවන්. பிள்ளைகளையும் சேர்த்து கொண்டு முடிவெடுக்க. දරුවන්වත් එක්ක තීරණයක් ගන්න. முடிவெடுக்கக்கூடியதான அந்த திராணி அந்த வயது பிள்ளைகளுக்கு உண்டாயிருக்கும் பொழுது තීරණය ගන්න ඕන ඔය වයස ඒගොල්ලන්ට එනකොට அந்த பிள்ளைகளையும் சேர்த்து நாங்கள் அவர்களோடு கூட ஆலோசித்து நாங்கள் தீர்மானங்களை ඒ எடுப்போம். දරුවන් සමග කතා කරලා අපි තීරණයක් ගන්නවා. ஏன்னா அதுதான் குடும்பம். ඒක තමයි පවුල. இது வந்து பிசினஸ் கிடையாது. මේක බිස්නස් එකක් இது என்னுடைய இது கிடையாது. මේ වගේ එකක් இது නෙවෙයි. நம்முடைய. මේ අපේ. அதனால நாம தீர்மானம் எடுக்கும் பொழுது குடும்பமாய் சேர்ந்து எடுக்கணும். ඒ නිසා තීරණයක් ගන්නකොට சில நேரம் தகப்பனும் தாயும் எடுக்கிறதான தீர்மானத்தை விட සමහරවිට අම්මයි තාත්තයි ගන්නා பிள்ளைகளுடைய ஆலோசனை மிகவும் சிறந்ததா இருக்கும். තීරණයට වඩා දරුවන්ගේ උපදෙස් ஆனா அந்த பிள்ளைகளுக்கு வாய்ப்பு கொடுக்கிறது கிடையாது. නමුත් ඒ දරුවන්ට අපි அதனால் என்ன நடக்கிறது? ඒ නිසා මොනවද වෙන්නේ? இவர்களுடைய தீர்மானத்தின் நிமித்தமாய் இந்த முழு குடும்பமும் துக்கப்பட வேண்டிய, சஞ்சலப்பட வேண்டிய, பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டியதான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். මෙයාලගේ තීරණ නිසා ඒ පවුලම දුක් වෙන්න ඕන වාතාවරණයක් සිදු වෙනවා. எனவே முடிவெடுக்கும் பொழுது ඒ නිසා தீர்மானம் තීරණයක් ගන්න ඕනේ. நாங்கள் குடும்பமாய் சேர்ந்து முடிவெடுக்கணும். අපි පවුලක් හැටියට ගන්න ඕනේ. புரியுதா? තේරෙනවද? இங்கிலீஷ்ல ஒரு அழகான ஒரு காரியத்தை நான் வாசித்தேன். ඉංග්‍රීසි එකේ ලස්සන දෙයක් நான் அதை வாசிக்கிறேன். මම ඒක කියනවා. Marriage is not a happiness. Marriage is not for happiness. அதாவது திருமணமானது சந்தோஷத்துக்குரிய காரணம் அல்ல. විවාහය සතුටට දෙයක් නෙවෙයි. If you want to be happy, remain single.
நீ சந்தோஷமா இருக்கணும்னா நீ கல்யாணம் கட்டக்கூடாது. ඔයාලා සතුටින් ඉන්න ඕන නම් විවාහය කරන්න යන්න. ஏன் பாஸ்டர் கொஞ்ச நாளைக்கு முன்னே சொல்லியிருக்க கூடாது? ஐ பாஸ்டர் දවස් කාලෙ පොඩ්ඩක් කලින් කියනවා. எனக்கே கல்யாணம் கட்டின பிறகு தான் தெரிஞ்சு. මටම විවාහයට පස්සේ තමයි මේ දැනගත්තේ. நான் சந்தோஷமா இருக்கணும்னா எப்படி இருக்கணுமா? අපි සතුටින් ඉන්න ඕන නම් කොහොමද? சிங்கிளா இருக்கணும். තනියෙන් ඉන්න ඕන. I love my wife. நான் என்னுடைய மனைவியை நேசிக்கிறேன். நான் விருந்தரை பிரேம කරනවා. ஏன் அதை நான் செய்கிறேன்? ඇයි මම ඒක කරන්නේ? Children to be happy. දරුවන් සතුටින් ඉන්න. என்னுடைய பிள்ளைகள் சந்தோஷமா இருக்கும்படிக்காய் நான் மனைவியை நேசிக்கிறேன். சரியா? I submit to my husband. நான் என்னை என் கணவனுக்கு நான் சப்மிட். මමගේ සැමියාට යටත් වෙනවා. நான் ஒப்பு கொடுக்கிறேன். எதற்காக நான் ஒப்பு கொடுக்கிறேன்? ඔබටද යටත් වෙන්නේ. Children to be happy. දරුවන් සතුටින්. என்னுடைய பிள்ளைகள் சந்தோஷமா இருக்கும்படியாக. In marriage, God does not have backup or plan B. විවාහයේ තව සැලැස්මක් නැහැ. அதாவது திருமணத்திலே ஆண்டவருக்கு வேறொரு தீர்மானமோ அல்லது பிளான் பியோ கிடையாது. විවාහයේ දෙවියන්වහන්සේ ප්ලෑන් දෙකක් නැහැ. இது உனக்கு சரியில்லைன்னா இது මේක ඔයාලට හරි නැත්නම් මේක கிடையாது. එහෙම නැහැ. அப்படி ஆயிருந்துச்சுன்னு சொன்னா ඒ වුණාට யோபுனுடைய மனைவியை ஆண்டவர் தூக்கி இருப்பார். யோகிய பிரிந்தව දෙවියන්වහන්සේ எல்லாத்தையும் எடுத்துட்டு யோபுடைய மனைவியை மட்டும் என்னது வச்சாரு? හැම එකක්ම අරගෙන யோகிய பிரிந்தව විතරයි ඉන්නේ. யோபு எல்லாவற்றையும் இரட்டத்தனையாய் திருப்பி கொண்டான். யோபு හැම දෙයක්ම ஆடு மாடு கோழி கொக்கு காடை கௌதாரி வேலைக்காரங்க பிள்ளைகள் எல்லாரும் ரெண்டத்தனையா பெற்றுக் கொண்டான். ඉතින් හැම දෙයක්ම දෙගුණයක් යාට ලබා ගත්තා. மனுஷன் செத்து போயிருந்தா என்ன ஆயிடும்? බිරිඳ මරණ මොනවා உன்னை வச்சே தாங்க முடியல, இந்த பேச்சு பேசுது. එකක් තියාගෙන අමාරුවේ මේචර් කතා ரெண்டை வச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? දෙකක් තියාගන්න அதுக்கு ஆண்டோட ஆசீர்வாதமே வேணாண்டவரேன்னு சொல்லியிருக்கோம். එදවාසිගේ ආශිර්වාදයෙන් එපා කියලා කියනවා. ஆண்டவருக்கு பிளான் பி கிடையாது. එදවාසිගේ ஒரே திருமணம், ஒரு கணவன் ஒரு மனைவி. ඒක බිරිඳ ඒක සැමියා. புருஷன் செத்தா உனக்கு ஒரு வாய்ப்பு உண்டு, සැමියා මැරුණොත් අවස්ථාවක්. மனைவி செத்தா உனக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. බිරිඳ මැරුණොත් අවස්ථාවක්. அப்படி இல்லைன்னா வாய்ப்பே கிடையாது. ඒව නැත්නම් சாகும் வரை இங்க தான் இருந்து சாகணும். මැරෙනකම් මේ ස්ථානේ ඉඳලා තමයි මැරෙන්නට ඕනේ. இதுதான் வேதத்தின் ஒழுங்கு. මේක තමයි වචනේ හැටි. marriage is a battlefield. திருமணம் என்கிறது ஒரு யுத்த பூமி. විවාහය කියන්නේ යුද්ධ භූමියක්. புரியுதா? டெய்லி யுத்தம் தான். හැමදාම යුද්ධ. காலையில எழும்பினா குசினில யுத்தம், උදේ නැගිට්ටොත් அதுக்கப்புறம் பாத்ரூம்ல யுத்தம், ඊපස්සේ bathroom அதுக்கப்புறம் உடுத்துறதுல யுத்தம், ඊපස්සේ ඇඳුම් அதுக்கப்புறம் கிளம்புறதுல யுத்தம், அதுக்கப்புறம் சாப்பிடுறதுல யுத்தம், ඊපස්සේ කන එකේ යුද්ධයක්. படுக்க போனாலும் யுத்தம். නිදාගන්න ගියත් යුද්ධයක්. படுக்கையை தட்டினியா, தலைவாணி உரைய போட்டியா, பெட்ஷீட் உதர்னியா, இதுக்கு படுக்காமலே இருந்தது. මේක නිදාගන්න නැතුව මේක යුද්ධයක්. திருமணம் என்கிறது ஒரு யுத்த பூமி. විවාහය කියන්නේ යුද්ධ භූමියක්. விடிஞ்சா பொழுதுபட்டா சண்டை போட்டுட்டே இருக்கணும், யுத்த களத்திலேயே நிக்கணும். හැමදාම සටන් කරගෙන ඉන්න ඕනේ. ஆனால் නමුත් இந்த திருமணம் தான், මේ විවාහය තමයි the marriage தான் fill the heaven, பரலோகத்தை நிரப்பும். ස්වර්ග රාජ්‍යය පුරවන්න. தேவன் ஏற்படுத்துகிறதான இந்த திருமண உறவு தான் பரலோகத்தை நிரப்பும். දේවාංශයේ හදපු මේ විවාහය තමයි ස්වර්ග රාජ්‍යය. அதனால்தான் ඒ නිසා තමයි marriage is needed. திருமணமானது அவசியம். children needed. ළමයි අවශ්‍යයි. பிள்ளைகள் அவசியம். multiplication needed. දෙගුණක් වෙන එක අවශ්‍යයි. அதான் ஆண்டவர் சொன்னார், பரிசுத்த சந்ததியை உருவாக்குவீர்கள். සුද්ධ වූ පරම්පරාවක් හදන්න. இந்த காரியங்கள் මේ දේවල් குடும்பத்துக்கு மாத்திரம் கிடையாது, පවුලට විතරක් නෙමෙයි. இது சபைக்கும் பொருள். මේ සභාවට இத்தனை காரியங்களும் මෙච්චර දේවල් சபையிலும் இருக்க வேண்டும். සභාවෙන් කියන්නට ඕනේ. தேவனோடு கூட உள்ள உறவு, දේවාංශිත් එක්ක තියෙන சபை மக்களோடு கூட உள்ள உறவு, සභාවේ අය එක්ක තියෙන ஊழியத்தோடு கூட இருக்கிறதான உறவு, සේවක සමග තියෙන ஊழியக்காரனோடு கூட இருக்கிறதான உறவு, සේවකයන් සමග තියෙන எல்லாம் இந்த திருமணமும் குடும்பமும் சபைக்கும் அது பொருந்துகிறதா හැම දෙයක්ම පවුලේ සභාවට ඒකයි. ஹalleluya. எனவே திருமண வாழ்க்கை அல்லது குடும்பம் என்கிறது மிக மிக முக்கியமானது, அவசியம். පවුලක් කියන්නේ ගොඩක් වැඩකට ගොඩක් අවශ්‍යයි. புரியுதா? තේරෙනවද?
ஏதாவது கேள்விகள், මොනවද ප්‍රශ්නයක් තියෙනවද? ஏதாவது கேட்க வேண்டிய காரியங்கள், සමහර යන්න ඕන දේවල් තියෙනවද? தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டிய காரியங்கள் කාර්යයක් වෙන්න දේවල් තියෙනවද? இருக்குமானால் உங்களுக்கு சில நிமிஷங்கள் மாத்திரம் தருகிறேன். තියෙනවා නම් පොඩි වෙලාවක් දෙන්න. கேட்கிறவன் இப்பொழுது கேட்க கடவன், ආයෙ වෙන දැන් ආන්න ඕනේ. இல்லாதிருந்தால் இனிமேல் வாயே திறக்காதிருக்க கடவன். දැන් ආයෙ කතා කරන්න වෙන්න ඕනේ. அப்படிதான் கல்யாணத்துக்கு சொல்லுவாங்க. එහෙමයි විවාහය කියන්නේ. இந்த பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் கல்யாணம் கட்டி வைக்கிறதுக்கு ஏதாவது தடை இருந்தா இப்ப சொல்லு. මේ දෙන්නට විවාහය කරන්න මොනවද බාධා? இப்ப சொல்லலையோ දැන් කිව්වේ නැත්නම් ஒரு நாள் சொல்லக்கூடாது. ආයෙ කියන්න එපා. நான் அப்பவே நினைச்சேன், මම එදාම කිව්වා. அன்னைக்கே சொல்லணும்னு நினைச்சேன். එදාම කියන්නේ அப்படி வாய்ப்பே கிடையாது. ஏதாவது இருக்குதா? මොනවද කියනවද? ஜெபம் பண்ணலாம். இந்த வாரத்தோடு கூட මේ திருமணம், සතියේ குடும்பம் என்பதான பாடம் முடிகிறது. විවාහය නැත්නම් බවල කියනවා. இன்னும் நிறைய உங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம் இதே தலைப்பிலே. තව ගොඩක් කියලා දෙන්න පුළුවන්. ஆனாலும் ஆண்டுடைய வருகைக்கு முன்பதாக நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியதான காரியங்கள் அநேகம் உண்டு. எனவே வருகிறதான வாரத்திலிருந்து ஊழியத்தை குறித்தும் ஊழிய வரங்களை குறித்தும் அழைப்பை குறித்தும் ஊழியம் செய்கிறதுக்கு தேவையான தகுதிகளை குறித்தும் நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டியதான தகுதிகளை குறித்தும் நாங்கள் தொடர்ச்சியாய் சில வாரங்கள் நாங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம். அதற்கு ஆயத்தத்தோடு கூட வாருங்கள், செபித்து வாருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று செபிக்கிறோம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரே கொடுத்த தரிசனத்தின் பேரிலே ஆண்டவரே நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் கற்றுக்கொண்டு வருகிறோம். சீஷத்துவத்தை குறித்து கற்றுக்கொண்டோம், குடும்பத்தை குறித்து கற்றுக்கொண்டோம். இனிமேல் வருகிறதான நாட்களிலும் தேவரே எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியதை கற்று அதை நாங்களுடைய ஊழியத்திலும் குடும்பத்திலும் மற்றவர்களுக்கும் நாங்கள் அபியாசப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்வீராக. இந்த நாளிலே அமர்ந்து படித்ததான கேட்டதான உடைய பிள்ளைகளுக்காக நான் நன்றி செலுத்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இன்னுமாய் நேரலையிலே பார்த்ததான ஒவ்வொருவரையும் திரியேக தேவன் தாமே ஆசீர்வதித்து அவருடைய வாழ்க்கைக்கும் குடும்பத்திற்கும் ஆண்டவரே தங்களுடைய சபைக்கும் ஏற்ற பாத்திரங்களாய் மாறி ஆண்டவரை இதை அபியாசப்படுத்தி தேவனால் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் கிருபை செய்வீரார். தொடர்ந்தும் தேவ கரமும் கிருபையும் மாறாத தேவ பிரசன்னமும் நம் அனைவரோடும் கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவே. ஆமென். ஷாலோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.